Hello guys, welcome back to the game. Today நம்ம பார்க்க போறோம் PKXD. என்ன விட இப்போ கேம் வெளிய இருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள சாரி. ஆக்சுவலி ஒன் பண்ணிருந்தேன். அதனால ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஒரு வேலை வந்துருச்சு. அதனால அது பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு. அப்படியே கேமை விட்டுட்டு போயிட்டேன். ஸோ த ரீசன் நாங்கள் ஓகேயா இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கும் ட்ரேடிங் தான் வேறு எதுவுமே இல்லை, கண்டென்ட் இல்லை. ஆக்சுவலி PKXDயில் கண்டென்ட் இல்லை எனக்கு இப்போ. ஏன்னா PKXDயில் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆனாச்சுன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி இது கண்டென்ட்டு எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி நம்ம இப்போ நார்மல் பிளேயர்னால் கண்டென்ட் க்ரியேட்டர்னால் நம்மளுக்கு எல்லாமே தருவாங்க, ஸ்பாய்லரு எல்லாமே அவங்களே நம்மளுக்கு தருவாங்க. ஸோ த ரீசன் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும். பட் அதுக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேணும்னு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது. பட் நானே இந்த வருஷம் தான் சேனல் ஆரம்பித்தேன். அது சேஞ்ச் ஆகிருக்கும். நான் ஒரு வாட்டி அப்போ நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஆக்சுவலி கண்டென்ட் க்ரியேட்டராக 5000 தான் ஃபஸ்ட்டுன்னு 5000 இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குறேன் எனக்கு டைம் இருக்குது, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். சரி ஓகே அது வரைக்கும் ட்ரேடிங் போயிட்டோன்னா வரோம். நம்ம ஆக்சுவலி 5000 ரீச் ஆனோம். ஸோ த ரீசன் 5000 ரீச் ஆனாங்க. ஒரே ஒரு காரணம், 5000 ரீச் ஆகிட்டோம்னா நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவேன். நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். எல்லா வீடியோவும் நான் நல்லா சூப்பர் கண்டென்ட்டாக வரும். ஓகேயா இப்போ அப்ரூவ் ஆகணும்னா 5000 வேணுங்க. ஸோ ஸ்டில் தட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரீசன் தான். ஏன்னா இப்போது நல்ல கண்டென்ட்டாக எனக்கு இப்போ நம்ம சேனலில் ஓடுது பெட் ட்ரேடிங்னா. பட் நம்ம எப்போவுமே பெட் ட்ரேடுக்கு அங்கே போவோம். பட் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். இட்ஸ் ஸ்கூல் டைம் கைஸ், கம் ஆன் லெட்ஸ் கோ. ஓகே இந்த இடத்த நான் விசிட்டே பண்ணல இந்த அப்டேட்டில். ஆசம் யூ இனியா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குங்க, சூப்பர் வெறியாக இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக விசிட் பண்ணலாம். ஓகே அண்ட் லாஸ்ட்டு புட்ரேடுக்கு நான் வீடியோ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன், இல்லை 6 நாளைக்கு முன்னாடி போட்டேன். பட் நான் 8 நாளாக விசிட்டே பண்ணல சேனலை. ஃபஸ்ட்டு 8 நாள் நான் விசிட்டே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சுன்னா எப்போனா ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இருந்தேன். நான் 6 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். ஆக்சுவலியாக அந்த வீடியோ நான் சும்மா போட்டேன். நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணுது. நான் போட்டேன்னா போடலன்னு எனக்கு தெரில. ஸோ ஓகே போட்டோமா போடலையான்னு நான் யோசிச்சு பார்த்தா போடல. சரி ஓகே அப்போனா நம்ம போட்டுடலாம், எதுக்கு போட்டுடலாம், சும்மா தான் இருக்குது, அட்லீஸ்ட் வியூஸ் ஏதாவது ஒரு 2-3 வரட்டும்னு நான் போட்டேன். நான் அப்புறம் சேனலே விசிட் பண்ணல. ஓகேயா ஏன்னா நிறைய ஓகேயா நோட்ஸ் எழுதுறது லீவ் நிறைய போட்டோம்னா ஸ்கூலில் அதனாலாம். ஓகே ஸோ த ரீசன்னா ஆக்சுவலி நோட்ஸ் எழுதுறது நிறைய வேலை இருந்தது. அதனால ஸோ த ரீசன் நான் சேனலையும் விசிட் பண்ணல, வீடியோ சும்மா போட்டேன் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததுனாலன்னு. ஸோ த ரீசன் நான் சேனலையும் விசிட் பண்ணல. இன்றைக்கி தான் ஆக்சுவலி நான் விசிட்டே பண்ணேன். சரி ஓகே ஒரு வீடியோ போட்டுடலாம், எதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. ஓகே ஸ்கூலில் அவ்வளோ ஓகே. ஐயோ ஏகப்பட்ட பேர் ஆன்லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே குட்டி சர்வர்னு நினைக்கிறேன். சரி ஓகே லெஜெண்டரி பெட் கேட்கலாம் வழக்கம் போல். ஸ்கூலில் நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்காது, எனக்கே தெரியும். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலில் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், கிடைக்காது. நான் ஒரு காஸ்ட்யூம் வாங்கியிருக்கேன்னு சொன்னல, அது நம்ம லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகேயா வெறும் 12,000 அதான் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா வெறும் கையில் 1004 தான். சரி ஓகே ஏன் அக்லியானா இருக்கு, இல்லை அவனை அக்லின்னு சொன்னேன். இதே அக்லி பண்ணா இருக்குது, இல்லை அதை அக்லின்ற அக்லினா
அலங்காரமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது. நீயே கன்றாவியனா இருக்க பார்க்க. இல்லை அவளை சொல்கிற மெஜிஷியன் இவங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு லெஜெண்டரி பெட் தான். நீ லெஜெண்டரி பெட் தந்தனா நான் உனக்கு 100 டைமண்ட் தரேன். எனக்கு 10 டைமண்டுக்கே வழி இல்லை. சாரி. ஓகே, அது வச்சுக்கிட்டே ஆகணும்னு சொன்னோம். ஆக்சுவலி ஸ்கூலில் யாரும் இல்லை. ஓகே, மிஷன் ஃபெயில்டேருன்னு நினச்சேன். சரி ஓகே, இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கு. சரி கேட்போமா? ஐ வாண்ட் எ லெஜெண்டரி பேட்ச். யோ பாரியா, அடை பாரியா. யோ இங்கே ஒருத்தன் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க, தெரியலையா உனக்கு? யோ ஒன்று குட்ரா, ஒன்றே ஒன்று. இவனோட லெஜெண்டரி பெட் தரானா பாறேன். இவர் நம்மளே மாதிரியே இருக்காது, அவர்கிட்டே இருக்காது. இவர் நம்மளே பண்ணா இருக்குது. 7 மீனானும் இப்போ பாமா இருக்கு. ஒரு லெஜெண்ட் பெட் தெரியல இல்லை, வேணாம். ஸ்கேம்க்கு நிறைய போகுது, தேவையில்லாத வேலையாயிரும். வேணாம், எனக்கு தேவையில்லாத வேலை வேணாம். ஆக்சுவலி ஸ்கூலில் நல்ல ஸ்பாட்னா ஏன்னு தரல. இன்னைக்கு பேட் டேவோ நம்மளுக்கு ஒரு வேலை. சரி ஓகே, கேட்கலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட் ட்ரேட் என்னாச்சு? ஓகே, which pet do you want? ஓகே, அவங்கள ஏதாவது பெட்டு வேணுமான்னு கேட்கலாம். அது கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா நம்ம பண்ணலாம். லெஜெண்டரி பெட். ஓகே, என்ன லெஜெண்டரி பெட் ஆகனா இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. பட் நான் இந்த லெஜெண்டரி பெட் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ 3 கலெக்ஷன் ஆகிட்டுட்டோம். பட் நான் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். சரி ஓகே, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஆனால் எவால்யூஷன் ஓகே எவால்யூஷனில் இருக்குது. ஸோ கேட்டு பார்க்கலாம். எவாலாக இருக்குல்ல, ஓகே கேட்டு பார்க்கலாம் ப்ளீஸ். எனக்கு எவாலாக இருந்ததுன்னா இதே மாதிரி இன்னொன்று நம்ம வாங்கணும். இதே மாதிரி இன்னொன்று ஆக்சுவலி நம்ம வாங்கலாங்க. இது வாங்கினா இது எப்படி ஓகேவா இருக்கும் யோசிக்கிறாங்களே. நோ பேட், நாட் பேட். சரி ஓகே, நம்மளோட ட்ரேடிங் ஸ்பாட்டுக்கே போயிடலாம். இது வேலைக்காகாது. சரி ஓகே, ஸ்கூலில் என்னங்க இது ஸ்கூலில் நல்ல ஸ்பாட் ஆச்சு, ஏன் என்னாச்சு? சரி ட்ரேட் எதுவும் ஆகலை. ஐயோ சரி ஓகே, கிளம்பலாம். அது வழி துரத்தி விட்டாங்க. அது அங்கே போயிட்டு கிட்டார் வாசிக்கிட்டே ஐயா ப்ரோ பிளேயர் உங்களுக்காக மியூசிக் வாசிக்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஒரே ஒரு லெஜெண்டரி பெட், ஒரே ஒன்று உங்கள் கையால் ஒன்றே ஒன்று லெஜெண்டரி பெட். எங்கே இருக்கா? சார் இருக்கீங்களா? பெட்ட உன் ஐயா எங்கடா டேய்? யாரா இவன்? பொன்னாங்கை கோணவில்லை. ஓகே, நம்ம பாடலாம். உள்ளே உட்காந்துக்கிறேன், ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே கேஸ், கம் ஆன் லெட்ஸ் கோ. ரெடி தான் வரவா? ஏய் எங்கேயா ஒரு ஆளை காணோம். அவர்கிட்ட எந்த ஒரு பெட்டை சுட்டு போடலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, முடியாதுங்க. சரி ஓகே விடுங்க, முடியாது போல இருக்கு. ஓகே கோசிப் கேர்ள் வாங்க, எனக்கு ஒரு பெட்டு தாங்க. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. இப்போ செருப்பு எடுக்கட்டா? ஐயோ தேவையில்லாத வேலையோ. சரி ஓடிடும். சரி ஓகே கிஸ், கமான் லெட்ஸ் கோ டு த பெட்டு எடுக்க போயிடலாம். ஒருத்தரை பார்த்தேன் அப்படியே மயங்கிட்டேன். நல்லா இருக்கு. எங்கடா? அக்கா நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவாடி. நானே இன்னும் கேமுக்குள்ளே வரல.
போடா. ஐயோ, ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஒரு பெட்டு தருவாங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு திட்டு தராங்க. என்ன உடம்பு சருவனை என்ன இது? சிறுவாக்கு எவ்வளோ போயலாம் அது வழி. மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த 4 கூட பண்ணலன்னா பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா நம்மளால் 5000 ரீச் ஆக முடியும். 5000 ரீச் ஆனால் அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ த ரீசன், கமான் லெட்ஸ் கோ டு 5000 guys. ஓகே ஓகே, கமான். என் கிட்டார் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் மயங்கி எல்லாரும் எனக்கு ஒரு பெட்டு தரீங்க வாங்க. கமா. ஐயோ சோடி, எதா எடுக்க சொன்னால் எதடா எதுக்க. ஓகே கமான் லெட்ஸ் கோ. நான் ரெடி தான் வரவா, அண்ணனுக்கு லெஜெண்டரி பெட்டு வேணும்னு சொல்லவன். கொடுங்கப்பா ஒன்று கொடுங்களா. அதான் உனக்காக பாட்டு பாதி ஒரு லெஜெண்டரி பெட்டு கேட்குறேன்க்கா, ஒரே ஒரு லெஜெண்டரி. நான் ரெடி தான் வரவா, லெஜெண்டரி பெட்டு தரைய ரொம்ப நாசு கோகத்தில் இருக்கன்னுக்கா கேட்டுக்க. என் ஒரு பெட்டு வேணும், அதை தரீங்களா கேட்பேன். ப்ளீஸுக்கா ஒரே ஒரு பெட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு. ஓகே, ஒரு அண்ணன் ட்ரேடிங் வந்துருக்காரு. அண்ணே ஒரு லெஜெண்டரி பெட், ஆனால் ஒரு லெஜெண்டரி பெட் பார்சல். சரி ஓகே ஓகே, விச் பெட் டு யூ வாண்ட்? என்னால் முடியும். கமான், இந்த பெட்டு புது பெட்டு சொல்கிறேன். என்ன பெட்டு வேணால் தரேன். பஃபலோ. ஓகே பஃபலோ கேட்குறேன். பஃபலோ ஓகே பஃபலோ கேட்குறாங்க. பேர் இல்லாத பஃபலோ, அன்காமன். ஓகே பஃபலோ, நீங்கள் கேட்ட பஃபலோ ப்ரோ லெஜெண்டரி. லெஜெண்டரி தரையா? ஐயோ சேன் கோகரடா இருப்பாரு போல இருக்கு. அது இந்த மனுஷன் கோகரடா இருக்காது. யோ லெஜெண்டரி தாயாகா. லெஜெண்டரிக்கா, நான் மோசமான ஆளு. பஃபலோ அடையாடுறேன். பஃபலோவே கேட்டுக்கிட்டு இருக்கான். போடா அந்த சைடு. நோ கத்து, நீ கத்து, எனக்கு என்ன, போடா. நான் ரெடி தான் வரவா, எனக்கு லெஜெண்டரி பெட்டு யாராவது தரீங்களா கேட்டுக்கிட்டே இருக்கேன். வாய் வலிக்க உங்களுக்காக பாடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கப்பா, இங்கே பாரு, அண்ணன் லெஜெண்டரி பெட்டு வேணும்னு கேட்குற ரொம்ப ஏழ்மை. எனக்கு தான் ஒரு லெஜெண்டரி தாங்கனால. ஓகே, யாரோ குட் ட்ரெஸ்ன்னு இருக்காங்க. யாரோ இது குட் ட்ரெஸ்? என்னடா பேர் வச்சுக்கிறீங்க? கிராவிட்டி பாட்டு. ஒரு நியூ பிளேயர்கிட்ட போயிட்டு என்ன கேட்கலாமா? நோபோ, ஐ டோன்ட் நாட் ஹேவ் சேஞ்ச். உனக்கு இந்த பெட்டு சரி ஓகே, நல்ல பெட்டு. ஸோ நான் உனக்கு ஒரு நல்ல பெட்டாக தரேன், வேறு வழி இல்லைன்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, ஒரு நல்ல என்ன அது? நான் லெஜெண்டரி கேட்டியா? அக்கா என்ன இது? இது ஒன்றுமே தெரிலையா? ஐயோ அதான் மங்களாக இருக்குது. கண்ணு தெரில எனக்கு. கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன். ஐயோ இவங்க கண்ணாடி எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் என்னோட கண்ணாடி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மாற்றிட்டேங்க. சரி ஓகே இருக்கா. ஃபர்ஸ்ட் ட்ராகன் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் ஃபோர்த் ட்ராகன் வச்சுருக்கேன். எனக்கு வேணாம். ஐயோ கருமாடே, எல்லாம் நான் வச்சதே கொடுக்குறீங்கடா. வச்சுருக்கேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா எனக்கு வேறு கொடு, கடுப்பாயிடுவோம் சொல்லிட்டேன். ஐயோ வேறு குடியா? இல்லையா? ஐயோ ஆல்ரெடி இருக்கியா? ரொம்ப பண்ணுறீங்கடா. இருங்கடா
இதுக்கு மேலே கேஜிஎஃப் போடுறேன். தீரா தீரா என்று பால் வீசும் கரிகாரா தீரா. இருங்கடா, நெருப்பை பற்றி விட்டாடே. இதுக்கு மேலே ஒருத்தனே நான் இங்கே விட மாட்டேன்டா. தீரா தீரா என்று வால் வீசும் கரிகாரா தீரா தீரா என்று வால் வீசும் கரிகாரா. அப்படி வாங்கடா டேய். நம்மனா எவ்வளோ ப்ரோ பிளேயர். What the hell? யோ, நான் லெஜெண்டரி பெட்டுன்னு சத்தியமாக இந்த நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா. ஐயோ ஐயோ கோதா இடையாது பறக்க விட்றீங்க. அட பாருங்களா, இதுவெல்லாம் விட மாட்டேன்டா. தீரா தீரா என்று வால் வீசும் கரிகாரா தீரா தீரா என்று வால் வீசும் கரிகாரா. I want a legendary pet. Sparkless. Okay, இது தரேன். வேறு வழி. ஓல்டு பெட்டாவே தாங்க எல்லாம். பூமஸ் ஒழுங்கா தான். நோ, சத்தியமாக உனக்கு என்ன பெட்டு வேணும்னு எனக்கு தெரிலப்பா. விச் பெட் டு யூ வாண்ட்? தயவு செஞ்சு சொல்லு. அழுதுருவான் அப்புறம். குடு ஷோ யோர் பெட்ஸ். சத்தியமாக என்றா நீ பார்த்தலாம் அடுத்த செகண்டே கொடுத்துருவேன். அதில் பற்றி பிளாபே வேணான்றான். கேவலம் ரைஸ் ஸ்டாருன்னு பேர் வச்சுட்டுமோ. ஃபயர் ஃபாக்ஸ் இந்த ஓல்டுக்கு ஓல்டு. அடா யாரா இவன் பூமரு? செய்யானவனா இருக்காண்டா லூஸு. ஆட மண்டலே. யாரா இவனு கெட்ட வார்த்தை பேச வராடா. இவ்வளோ லெஜெண்டரி கட்டுறோம் ஒன்று கூட வேணாம். ஆட யாரா இவன்? ஏங்க ஐயோ யாரா நீ? சாடியாத்ரா. ஐயோ கடவுளே. அழிய விட்றான்டா சாமி. ஐயோ அழிய விட்றானே. ஒருவேளை பேர்டு வேணுமா? இது பேர்டு காட்டுறேன். குட்டி வேணுமா? அது எஸ்ஸா ஒன்றா. யோ நான் அதாவது சொல்லிட போகிறேன். நான் யாருக்கு லெஜெண்டரி தரேன். ஓகே நோ, சத்தியமாக நோ 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 தம்பி நோ. லெஜெண்டரி 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 கொடுன்னு சொன்னேன். லெஜெண்டரி கொடுக்க மாட்டேன். லெஜெண்டரி கொடுக்க மாட்டேன். லெஜெண்டரி கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். இல்லைடா, இந்த கத்தி அச்சு இதெல்லாம் உன்னை வெட்ட முடிஞ்சுது. நேரம் உன்னை ஏதாவது பண்ணியிருப்பேன். வாங்கடா போங்கடா, கேம் விட்டு வெளியே போங்கடா. ஏடா இப்படி இருக்கீங்க? அட போங்கடா. சரி ஓகே கேஸ், இன்றைக்கி எல்லாம் நல்லா கைக்கு வந்தது. பட் எல்லாமே ஃபெயில்டேரு. ஸோ ஓகே, நான் அந்த காஸ்ட்யூம் வாங்கினேன்னு சொன்னேன்ல, வாங்க அதை காட்டலாம். வாங்க. 12,000 குத்து வேஸ்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஒழுங்க, காஸ்ட்யூம் பிளேஸ் எங்கடா இருக்குது? இங்கனால வாங்கினேன். யோ யோ இப்போ நான் ஏன் வாங்கினேன்? எங்கேயா டீ வாங்கினேன்டா. இப்போ நான்டா வாங்கினேன். காஸ்ட்யூம் காணும். இங்கே இருக்குது. ஓகே
இங்கே இருக்குது. ஓகே இதாங்க காஸ்டியூம். ஆஹா ஹேர் ஸ்டைல் வெறியாக இருக்கு. டேங்கப்பா சூப்பராக இருக்குங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பர் வெறியாக இருக்குது. அது ஓகே பேக். எனக்கு இந்த செட்டில் எது வாங்கணும்னு தோணுதா, அந்த கடைசியில் ஒன்று இருக்கு பாருங்களேன், அந்த கடைசி ரோவில் அந்த 3ல் ஃபஸ்ட்டு 2 எனக்கு அதான் வாங்கணும்னு தோணுது. சரி ஓகே ஓகே கைஸ் வெறியாக இருக்குது. ஐயோ கைஸ் ஸ்கிப் பண்ணுங்க ஸ்கிப். ஐயோ இந்த கடமத்தெல்லாம் வாங்கணும்னு எனக்கு தலையில் எழுதிருக்குது. ஓகே வெறியாக இருக்குது. ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்குது. ஓகே ஆனால் ஏன்டா ட்ரெஸ்ஸை இப்படி போட்டு வச்சுருக்கேன் பாரு. வயசு தெரியுதா காரணம். ஆல்ரெடி அங்கே ஒன்றுமே இல்லை வயசை வேற கட்டிக்கிட்டு இருக்கான். சேடவனாக இருக்கான். சரி ஓகே கமான் ப்ளீஸ் மேலே ஏறா. ஓகே ஓகே கைஸ் ஃபைனலி இதோட நம்ம இந்த வீடியோ கேப்பில் முடிச்சுக்கலாம். ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்குது வெறியாக இருக்குது. ஓகே இந்த செட்டு நான் எந்த செட்டுனா நான் காட்டிடுறேன் வாங்க. என்ன செட்டுனா இந்த செட்டில் நான் வாங்கினேன். ஓகேயா நெக்ஸ்ட் என்ன வாங்க போகிறேன்னா அந்த 10,000 ரூபாய் கொடுத்து ஏதோ இருக்கு போகிறேன். அதை வீட்டில் செட் பண்ணோம், அது வாங்கணும், அது தேவை. மொத்தத்தையும் இதில் இருக்குது. பட் நான் இது வாங்கணுமா, இது நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் வாங்கியிருக்கேன். இது வீட்டில் இருக்குது, இதுதான் இல்லை. இது ஒரு 10,000 ரூபாய் கேட்கலாம். நான் அதை ரெடி பண்ணி வாங்கிடலாம் நம்ம, அப்புறம் ஃப்யூச்சரில் நான் வாங்கிடுவேன். சரி ஓகே இது கூட ஒரு கையில் ஒன்று வச்சுக்கு கொடுத்தான். இருங்க என் பேகை பாருங்களேன். அங்கே பாரு அனுமான் வால் மாதிரி போயிட்டே எவ்வளோ பொருள் இவ்வளோ இருக்கு. என்ன பண்ண சொல்லு எங்கடா அது ஏதோ இருக்குமே அதான் மாதிரி இருந்துதியா. இது தேடணுமா? ஐயோ தேடணும். ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் எனக்கு இடம் மாறி இருக்குது. ஏதோ ஃபஸ்ட்டு வந்துருக்கு. ஐயோ எங்கடா அது ஏமாத்திட்டீங்களா? இங்கே இருக்குது. இதான் இப்போ சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. அப்படியே இப்போனா ஏதோ மேஜிஷியன் மாதிரி வருது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே இப்போ நான் என்னோடய வெஹிக்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. ஓகே கமான். ஓகே ஃபஸ்ட்டு ஏதோ ஸ்கூட்டி இருக்குது. ஸ்கூட்டி சூப்பராக இருக்குல்ல. ஓகே கைஸ் ஓகே இங்கே ஸ்டாப். ஓகே ஸ்டாப் ஆச்சு. ஓகே நெக்ஸ்ட் வெஹிக்கிள். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இது 3 வீலராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 வீலராக தான் இருந்தது, 2 சீட்டர். யோ நான் வீடியோ காமிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் பாட்டுன்னு வந்து ஏகான்ட்ருக்கான் பாரு. ஆட யார்ரா இவன்? எருங்கடா. ஆட யார்ரா இவன்? சரி ஓகே இவன் எடுக்க மாட்டான், நம்மளே எடுங்குவோம். வெளியே போ. ஓகே நெக்ஸ்ட் இதை நம்ம ரீசெண்டாக தான் வாங்கணும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆஹா என்ன ஸ்பீடு பாரு. ஓ சூப்பர் நல்ல ஸ்பீட். அண்ட் இது ஓகே இது அவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஜஸ்ட்டு நார்மலாக ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஓகே நெக்ஸ்ட் இது ஐயோ ஏதோ வருது நோட்டிஃபிகேஷன் என்னென்னு தரல, அப்புறம் போய் பார்க்கலாம். ஓகே இது நல்லா ஸ்பீடான போகுது. பட் அவ்வளோ ஸ்பீடு இல்லை, என்னோட நார்மலான போகுது. நார்மல் நேரில் இருக்க சைக்கிளில் ஓட்ட சைக்கிள் மாதிரி போகுது. ஓகே இந்த சைக்கிள் சூப்பர். ஓகே இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிள் நினைக்கிறேன். நல்லா பெயிண்ட் ஆச்சு, புதுசாக வச்சுப்பேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இது ஸ்கேட்டில் நம்ம ஒரே ஒரு ரவுண்டு. ஓகே ஒரு ட்ரேடே சேலஞ்சே நான் முடிச்சுட்டே வருது. சரி ஓகே இருந்தாலும் கணக்கு எழுந்துடும். சரி ஓகே என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். கேட்குறாங்க உண்மையா? ஆக்சுவலி டைம் இல்லை நம்மளுக்கு, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். சரி ஓகே ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓகே இந்த அட்மின் வெஹிக்கிளா, இது நல்லா ஸ்பீடாக போகுது. ஓகே இது நார்மல் ஸ்பீட் போகாமல் நல்ல ஸ்பீடாகவே போகுது. ஸோ ஒரு மேக்ஸிமம் 2 ரவுண்ட் அடிக்கிறேன். ஓகே சூப்பர் எல்லாம் நான். ஓகே இதுவும் ஸ்கூட்டினானா அம்மா, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஓகே நம்மளோட ஏர் வெஹிக்கிள் இது நல்லா மேலே போய்ட்டு சுற்றலாம். ஓகே இது வந்து ஏர் வெஹிக்கிள். ஸோ நம்ம மேலே இருந்தால் பார்க்கணும். ஓகே சூப்பராக இருக்குது.
இது ஆக்சுவலி எனக்கு ஆஃபரில் கிடச்சிது 85,000 ஜெம்மில் இருந்தது 85,000 கிடச்சிது. ஓகே சூப்பர், இதுவும் நல்லா போகுது. ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் வெஹிக்கிள் இது ஓசியில் கிடச்சிது. அவ்வளோதான், இது எல்லாமே காசு கொடுத்துனா வாங்கினது. ஓகே நல்லா சூப்பர் ஸ்பீடாக போகுது. ஓகே கேஸ் இதோட நம்ம இந்த கேம்ல முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் லக்கி கமெண்ட் 35 பாய். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ட்ரேடிங் தான் நல்லா போயிட்டு இருந்தது, பட் இந்த ட்ரேடிங் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கே அப்படி ஃபீல் ஆகுது. சரி ரைடு ஓடுறா டேய், புட்றா அந்த வைக்கிக்கலை புட்றா. ஏன் இருக்கா அவனை பிடிக்காம விட மாட்டேன். நில்ல அடிங்க யாரா இது திக்கே மாட்டோட. நில்றா புட்றா வைக்கிக்கல. புட்றா எக்கட்றா போட்டா ஜாலியா போடுற ஓய் பா வண்டியாட்டு போ. நீ மட்டும் தான் ஓட்டுவியா? நான் இதோட சூப்பரான வெஹிக்கிள் ரெண்டுக்கு எடுக்குறா. ரெண்டுக்கு எடுத்துருக்குடா அந்த அக்கா. சரிடா ரெண்டுக்கு நான் எடுக்கிறேன். இரு ஸ்பைடர்மேன் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க கைஸ். இருங்க நான் ஸ்கிப் பண்ண சொல்ல முடியாது, ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே கைஸ் 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணுங்க. ஹாய் ஓகே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே. வா சூப்பர். யோ வெறியா இருக்கியா? அடேங்கம்மா யோ சூப்பர். ஒரே ஒரு செல்ஃபி கமான் செல்ஃபி எடு. செல்ஃபி புல்ல கமான் கேஸ். அந்த ஐடியை காட்டுகிறேன் ப்ளீஸ்ங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கமான் கேஸ் ஃபாலோவர்ஸ் ஏறுறீங்க. எனக்கு இன்னைக்குள்ளே எனக்கு வந்து இதுக்கு 5 லைக் வந்துருந்தா, இன்னைக்கு ஒரு நாள் டைம் இதுக்கு 5 லைக் வந்துச்சுன்னா 5 லைக் வந்துடும்னா நாளைக்கும் உங்களுக்கு புது வீடியோ வரும், புது கண்டென்ட் வீடியோ வரும். ஓகேயா? இன்னைக்கு ஒரு நாள் நான் டைம் தரேன். இதுக்கு 5 லைக் வந்து இந்த போஸ்ட்டுக்கு, அப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு இது நான் இப்போ தான் போட்டேன், சும்மா சொன்னேன். இது வேணாம், இது மட்டும் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது. இதுக்கு நானே ஒரு லைக் போட்டேன். ஸோ 6 வரணும். ஓகேயா? 6 வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு புது கண்டென்ட் வீடியோ வரும். ஓகேயா? இது நான் சொல்கிறேன். ஓகே கேஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஏறிடுங்க. ஓகே வாங்க போகலாம். போடா. ஓகே நம்ம விசிட் பண்ணுறோன்னு சொன்னல, இடம் அவசரமாக இருக்கு. என்னடா இப்படி செதுக்கி வச்சிருக்கானு பிகே ஜீவ் நாராசமாக இருக்குது. வெரி வேணாம் டைம் முடிஞ்சிட்டோம். ஓகே ஸ்பீட் ஆரன். ஓகே ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஆக்சுவலி 350 டைமண்ட் அங்கே பெருசாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் போய் உட்காந்துக்கலாம். இதை நான் பண்ணியே ஆகணும். ஐயோ ஏற முடியலையே. டைம் ஓவரு. ஐயோ அது பண்ணியிருந்தா சூப்பராக இருந்துருக்கும். இது வேலையே இதை வச்சுருந்தா வெறியாக இருக்கும்ல. சரி ஓகே நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணி உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு போடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறேன். ஓகேயா? கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஓகே பாய். அண்ட் நான் சொன்னது பண்ணியிருக்கேன் கைஸ். அந்த 5 லைக்கு 6 லைக் வந்தோம். சாரி நான் ஏன்னா நான் ஒரு லைக் போட்டுருக்கேன். பாய்.